வணக்கம். இன்றைய பதிவில் நம்முடைய அடிவயிற்று தசை, அதாவது எல்லோருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். 180% மக்களுக்கு அடிவயிறு பிரச்சனை இருக்கு. அடிவயிறு பிரச்சனை எப்படி சொல்றேன்னா, அடிவயிறுங்கிறது பலம் இல்லாமல் இருக்கிறது. அடிவயிறு தான் நமக்கு இறங்கி போயிருக்கும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இங்கெல்லாம் ஃபிட்டாக இருப்பாங்க, இந்த இடம் மட்டும் என்னாகும், வெளியே வந்துடும். அதுவும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் சொல்லவே தேவையில்லை. அதனால இந்த அடிவயிற்று தசைக்கான ஒரு நல்ல பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வயிற்று தசையை குறைப்பதற்கான பயிற்சிகள்னு நம்ம ஏற்கனவே கொடுத்திருந்தாலும், குறிப்பாக அடிவயிற்று தசையை குறைப்பதற்கான பயிற்சிகள்னு சில பயிற்சிகளை நான் கொடுக்குறேன். அதுல இன்றைக்கு 1வது பதிவு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அடுத்ததுல அடிவயிற்று தசையை குறைப்பதற்கான 2வது பதிவுன்னு கொடுக்குறேன். ஏன்னா நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, எளிமையான பயிற்சியிலிருந்து உங்களை கொஞ்சமா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போகும்போது நம்முடைய பயணம் நல்லா இருக்கும். இதே நான் எடுத்த உடனே இந்த தசையை குறைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கடினமான பயிற்சியாக கொடுத்துட்டேன்னா அடுத்தடுத்து நம்மளால் பயிற்சி செய்ய முடியாமல் போயிடும். இப்போ நான் கொடுக்கறது ஒரு தயார்படுத்தல், ரொம்பவும் அவசியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடி சிறிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். என்னன்னா, இந்த அடிவயிறு நம்முடைய பலம், உடலின் பலம் அப்படிங்கிறது இந்த இடம் தாங்க. இப்போ நம்ம இங்கே உடற்பயிற்சி பண்ணுறோம், இங்கே உடற்பயிற்சி பண்ணுறோம், இங்கெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்த நம்ம கவனிக்கிறோமான்னா பெருசாக கவனிக்கிறது இல்லை. எல்லோருக்குமே உடல் தசைகளை நன்கு வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். இங்கே எல்லாம் நல்லா இருக்கும், கடைசியில் பார்த்தா இங்கே மட்டும் விட்டுருவாங்க. இந்த இடம்தான் மிகவும் முக்கியமான இடம் நம்முடைய உடலுக்கு. இப்போ இந்த இடத்த நம்ம எப்படி வலுவாக வச்சுக்கணும், இந்த இடத்துல தசைகள் அதிகம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் அவசியமான ஒன்று. இதுதான் ஒரு உடலின் அழகையும் நேர்த்தியையும் வெளியே காண்பிக்கக்கூடிய ஒன்று. அதனால இதற்கு என்ன செய்யணும்? சரி, முதலாவதா இருக்கக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. இது மூச்சு பயிற்சி தானே அப்படின்னு நினச்சி ரொம்ப சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். இதை நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உடற்பயிற்சி செய்யும்போது கூட அந்த அளவுக்கு அதில் வேலை செய்யுமான்னு தெரியாது. ஆனால் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சால் நல்ல வேலை கிடைக்கும். நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். முதலாவதாக என்னென்னா, நேராக நிமிர்ந்து நின்றுக்கணும். நேராக நிமிர்ந்து நின்றுட்டு நான் உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியறதுக்காக நான் ஒரு முட்டி போட்டு நின்று செய்கிறேன். நீங்கள் செய்யும் பொழுது நின்று செய்யுங்க, சரிங்களா? பாருங்கள், இது நேராக நின்றுடணும். நேராக நின்று இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த நம்ம வேலை கொடுக்க போகிறோம். மெயினாக உங்களுடைய கவனம் முழுவதும் இங்கே இருக்கணும். இங்கே ஒரு வி மாதிரி நமக்கு ஒரு இடம் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த அடிவயிறு, இந்த இடத்த என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, உள்ள இழுக்கிறேன்னா இப்போ பாருங்க, வெளியே விடுறேன் பாருங்க. சரி, இப்போ நான் இந்த இடம் வேலை செய்யறது உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க. ரைட். இப்போ இதை பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அடிவயிறை அப்படி நல்லா உள்ள இழுக்கணும். இழுத்துட்டு இங்கே பாருங்க, உள்ளே மூச்சை விடும்போது வயிறை விட்டுறக்கூடாது, உள்ளேயே ஸ்குவீஸ் பண்ணுங்க. பாருங்க, புரியுதா? திரும்ப பாருங்க, உள்ள இழுத்தேன், திரும்ப பாருங்க. மூக்கு வழியா மூச்சு இழுத்து மூக்கு வழியா விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால ஆரம்ப காலங்களில் நீங்க என்ன செய்யுங்கன்னா, மூக்கு வழியா மூச்சு இழுத்து வாய் வழியா மூச்சை விட்டு பாருங்க. அது எப்படின்னு இப்ப நான் சொல்றேன். பாருங்க, மூச்சு எடுத்துட்டேன் பாருங்க, புரியுதா? திரும்ப பாருங்க, நல்ல வயிறு இந்த இடம் உள்ள போயிடுச்சா? இப்ப பாருங்க, ஓகேவா? இப்பதான் வயிறை விடுறேன். இப்ப திரும்ப பாருங்க, உள்ள போயிடுச்சு. பாருங்க, பயிற்சி எப்படி செய்யணும் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? சரி, எடுத்த உடனே என்னால் இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் வயிறும் பெருசாக இருக்குது, நான் என்ன செய்யலாம், என்னால் நீங்கள் இழுக்கிற மாதிரி இழுக்க முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்காக இன்னொரு விதத்தையும் சொல்கிறேன். இந்த 2 கையை என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அடி வயிறு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுட்டோம். இப்படி வச்சுட்டீங்க பாருங்கள். அப்படி அந்த வயிறை உள்ள தள்ளி நல்லா மூச்சை இழுக்கிறோம். கீழே இந்த இடத்துல தான் நீங்கள் மூச்சு இழுக்கிற மாதிரி கவனம் செலுத்திக்கணும். எடுத்துட்டீங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளேயே இருக்கு. திரும்ப வெளியே விட்டுட்டேன். திரும்ப பாருங்க, நீ உள்ள போ,
எனக்கு நல்ல பலத்தை கொடு, அங்கே இருக்க தசைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு மனசுக்குள்ளே சொல்லி அப்படியே மூச்சை விடுறீங்க. திரும்ப விட்டுடுறீங்க. புரிதுங்களா நான் எப்படி செய்கிறேன்னு? இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை ஒரு முறைக்கு ஒரு 12 முறை செய்து பாருங்கள். நீங்கள் 6 முறை செய்தாலே அது எப்படி இருக்குங்கிறத உங்களால் உணர முடியும். 12 முறை செஞ்சால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் செய்யும்போது நல்லாவே உணரலாம். ஏன்னா இந்த பயிற்சி பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கலாம். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கும் என்ன பண்ணுங்க, பதிவிடுங்க. நான் அப்போ தான் உங்களுக்கும் அதுக்கு ஏற்றாற் போல் ஒரு சில பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ ஒரு பயிற்சி செஞ்சாச்சா? 2வது பயிற்சி என்னென்னா, தரையில் படுத்துக்கணும். தரையில் படுத்துட்டு இங்கே பாருங்க, இப்படி தரையில் படுத்துக்கிறோம். படுத்துட்டு என்ன செய்கிறோம், அதே மாதிரியே கை இங்கே வச்சுட்டு இங்கே பாருங்கள், நல்லா இந்த இடத்த உள்ளே இழுக்கிறோம். இப்போ தலையை மேலே தூக்கி அவ்வளோதான், ரிலாக்ஸ். திரும்ப உங்களால் தலையை மேலே தூக்க முடியலன்னா பரவாயில்ல, இங்கே பாருங்கள், அப்படி பண்ணிட்டு அப்படி மூச்சு வரலாம். இல்லையா, ஒரு தலையணை பில்லோவை எடுத்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இங்கே தான் பில்லோன்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், எடுத்து அப்படி விடுறேன். பில்லோ இந்த கழுத்தில் வைக்கணும், நீங்கள் பாட்டு தலையில் வச்சுக்கக்கூடாது. நான் கட்டன்றதுனால இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக அங்கே செய்யணும். இங்கே பாருங்கள், நல்லா வயிறை உள்ளே இழுத்துக்கிட்டேன், அப்படியே மூச்சு விட்றேன் பாருங்கள். திரும்ப மூச்சு எடுத்துக்கிட்டேன், மூச்சை விடுறேன். பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 பயிற்சியும் நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க. இந்த 2 பயிற்சியும் நான் செஞ்சு காமிச்ச மாதிரியே பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. முதலாவதாக மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாயு வழியாக விடுங்க. கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும், அதற்கப்புறம் மூக்கிலேயே மூச்சு இழுத்து மூக்கிலேயே விடலாம். இந்த 2 பயிற்சியும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. நான் இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம் இதே போல் ஒரு நாளில் இதுக்கு அடுத்தது என்ன பயிற்சியை செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுக்குறேன். ஏன்னா நம்ம தயார்படுத்தி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்படுத்தி மேலே போகிறோம்னா தொடர்ச்சியாக நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் நல்ல முறையிலையும் நம்ம இருக்கிறதுக்கான பயிற்சிகளை செய்ய முடியும். ஆனால் அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய பயணம் நின்று போயிடும். அதனால் எல்லா பயிற்சிகளையுமே என்ன செய்யுங்க, பொறுமையாக நிதானமான முறையில் செய்யுங்க. நான் கொடுக்குற பயிற்சிகளை எல்லாம் எல்லோரும் செய்யலாம். நான் இவங்க தான் செய்யணுமா, அவங்க தான் செய்யணுமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் யோசிக்காதீங்க. பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் ஆகாது. இன்னொன்று, ஒரு சில இந்த குடல் இறக்கும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, அவங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த பயிற்சி அவங்க செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா குடல் இறங்கி போகுது. ஏன் இறங்கி போனால், வீக்னஸ், இந்த இடம் வீக் ஆகிடுச்சு. சரி, இந்த இடத்த வலுப்படுத்தினா நல்லாயிருக்கும். இந்த இடத்த எப்படி வலுப்படுத்துறது, எடுத்த உடனே பயிற்சி செஞ்சால் கஷ்டமாக இருக்கும். அதனால் மூச்சால் வேலை செஞ்சு உங்களை வலுப்படுத்துங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அரைஞான் கயிறு. அரைஞான் கயிறு எல்லாரும் பயன்படுத்துங்க. பயன்படுத்தினாவே இந்த குடல் இறக்கம் வராது. அதனால் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செஞ்சு நல்ல பலனடையுங்கள். அடுத்தது ஒரு நல்ல பயிற்சியை உங்களுக்காக இதை சார்ந்து ஒரு பயிற்சி கொடுக்குறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.